அதாவது மெய்வழி செந்தில் இனிய அனந்தர் அவங்களுடைய சரித்திரம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முதல்ல அவங்க தந்தையாருடைய சரித்திரம், அதை தொடர்ந்து அவங்களுடைய திருமண சரித்திரம்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம் அல்லவா? உடற்பயிற்சியும் ஊழி விதியும் இந்த பகுதி. ஏன் தெய்வம் அவர்கள் அந்த பார் விளையாட்டெல்லாம் அவர்கள் இந்த காலத்துல கத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது திருப்புலியாழ்வார் சரிதம். இந்த கல்கியினுடைய வருகைக்காக காத்திருந்த அந்த புலியாழ்வார் அதை காண்பதற்காக தெய்வம் அவர்கள் அந்த காலத்துல மதுரை பசுமலை விஜயம் பண்றாங்க. அதுக்கப்புறம் புலியாழ்வார் திருத்தலம் விஜயம் செய்யறாங்க. முன் சென்ற யுகத்து பாறையுடன் பேசிய அந்த நிகழ்ச்சி, அந்த சரித்திரம். அப்புறம் பெயர்களை மாற்றி கோவிலுக்குள் சென்றது, அந்த கோயில் ஐயங்கார். அப்புறம் முதல் மாதாந்திர கிள்நாம கொடி, அந்த கொடியேற்றம் பத்தின அந்த சரித்திர நிகழ்ச்சியெல்லாம் சொன்னாங்க. முதல்ல எப்படி எடுத்து வச்சாங்க, அவங்களுக்கு எந்த கொடியெல்லாம் தெய்வம் அவர்கள் அவங்க கொடுத்திருந்தாங்கிறத, கொடி தேதி மாற்றம், ரெய்டு காலத்திலையும் அவங்க கொடியேற்றின அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரம் அவங்க பாட்டி அன்னம்மை அவங்கள பத்தின சரித்திரமும் தொடர்ந்து கொடுத்திருக்காங்க. என் தந்தை சபையில் சேர்ந்த 4 வருடங்களுக்கு பிறகு என் தந்தையின் அம்மா தனது 86வது வயதில் ஆண்டவர்களை தரிசித்து அவர்கள் திருமுன்பு நின்றார். ஆண்டவர்கள் அவரிடம், இவ்வளவு வயதுக்கு அப்புறம் வருகிறாயே, உனக்கு என்ன வேணும் என்று கேள் என்றார்கள். அதற்கு அவர் தன் மகன் மெய்வழி திருநேத்திர ஆனந்தரை சுட்டிக்காட்டி, ஐயன் சொன்னாரு, செந்தில் ஆண்டவங்க வந்திருக்காங்கன்னு. எனக்கு செந்தில் ஆண்டவங்களைத்தான் தெரியும். உங்களையே நான் பார்த்து விட்டேன். அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? வேற எதுவும் தேவையில்லை என்றார். ஐயன் சொன்னாரு, செந்தில் ஆண்டவங்க வந்திருக்காங்கன்னு. எனக்கு செந்தில் ஆண்டவங்க தான் எல்லாம். உங்களையே நான் பார்த்து விட்டேன். அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? வேற எதுவும் தேவையில்லை என்றார். 30 வயதுக்கு மேல் எத்தனை வயது கூடிய பின் வந்தாலும் அத்தனை வயதிற்கான நாத வலுவை ஆண்டவர்கள் தங்கள் தவத்தில் இருந்து அளித்த பின்தான் தங்கள் பிள்ளையாக சேர்த்து கொள்ள இயலும். இந்நிலையில் 86 வயதாகியிருந்த என் பாட்டியை தெய்வம் அவர்கள் ஏற்றுக்கொண்டது அவர்கள் தனிப்பெரும் கருணையே ஆகும். பாட்டியின் நாமம் மெய்வழி அன்னம்மை. அவங்க போட்டோ. அறிவு இன்பம். கர்நாடகாவிலிருந்து ஒரு மெய்வழி பிறவியர் எப்போது சாலையம்பதி வந்தாலும் திருப்பணியாக ஆலயத்திற்கு வெளியே இருக்கும் இலைகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டு கைகட்டி ஆலயத்தின் வெளிப்புறத்திலேயே நிற்பார். அவரால் ஆண்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கவனிக்க முடியாது. எங்கள் தந்தையோ கேள்வி ஞானம் உடையவர். தெய்வம் அவர்களிடம் பலதும் கேட்டு தெளிவடைவார். ஆண்டவர்கள் அவரை வாக்கு வல்லான் என்று குறிப்பிடுவார்கள். தெய்வம் அவர்கள் அப்பாவிடம், மோட்சம் அடைய நீ எம்மிடம் பலதும் கேட்கிறாய். அவனோ இவைகளை கேட்காமல் பக்தியுடன் திருப்பணி செய்கிறான். தள்ளி நின்று கையை கட்டி கொண்டு இருக்கிறான். இதில் யாருக்கு அந்த நிலை கிட்டும் என்று கேட்டார்கள். என் தந்தையாரால் பதில் கூற முடியவில்லை. அப்போது தெய்வம் அவர்கள், அந்த கதி மோட்சம் என்பது அப்படி இருப்பதனாலும் வராது, இப்படி இருப்பதனாலும் வராது. ஆசானின் அன்பு பிடியில் அகப்படுபவர்களுக்கே அந்த முத்தி நிலை கிட்டும். ஆனால் உனக்கு கிட்டுவது அறிவு இன்பம், அது அவனுக்கு இல்லை. கதி என்பது 2 பேருக்கும் ஒன்றுதான். குருட்டுத்தனமாக நம்புவதின் மூலமோ அல்லது கேள்வி கேட்டு கிராஸ் பண்ணுவதின் மூலமோ கதி மோட்சம் கிடைக்காது. தெய்வம் அவர்களுடைய அன்பு பிடியில், ஆண்டவர்களுடைய அன்பு பிடியில் தான் கிடைக்கும் என்றார்கள். தடுக்கி விழுந்தாவது உன்னை யார் என்று நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுமாறு எம் நினைவுக்குள் ஆகிக்கொள் என்று தெய்வம் அவர்கள் சில சமயங்களில் கூறி அருள்வார்கள். அடுத்து தந்தை ஜீவப்பிரயாணம். என் தந்தை மெய்வழி திருநேத்திர ஆனந்தர் சாலைவாசியாக இருந்தார்கள். அவரது உடல்நிலை சரியில்லாமல் போக அவரை வேனில் ஏற்றிக்கொண்டு கோயம்புத்தூர் சென்றார்கள். வேன் கிளம்புவதை பார்த்து கொண்டே இருந்த ஆண்டவர்கள், மகனை இழந்த தாய் போல நான் நிற்கிறேனடா என்று வருந்தினார்கள். ஒரு நாள் தந்தை என் தம்பியை அழைத்து ஆண்டவர்களுக்கு கடிதம் எழுதச் சொன்னார். நான் புறப்பட்டு உங்களிடம் வருகிறேன் என்று அதில் குறிப்பிடச் சொன்னார். உடல்நிலை முற்றிலும் முடியாத நிலையில் இப்படி எழுதச் சொல்கிறாரே என்று எண்ணினாலும் அவர் சொன்னதற்காக தெய்வம் அவர்களுக்கு எழுதினார். அதனை அனுப்பவில்லை. அதே நாளன்று சாலையில் மாலை வணக்கத்தின் போது
மெய்வழி நட்சத்திரானந்தரை கூப்பிட்ட தெய்வம் அவர்கள், திருநேத்திரன் புறப்பட்டு விட்டான், தீர்த்தம் எடுத்துக்கொண்டு போ என்று உத்தரவிட்டார்கள். அவர் அடங்கவும் தீர்த்தம் வந்து சேரவும் சரியாக இருந்தது. 1966 வருடம் அடங்கினார். அவர் எழுதிய கடிதம் இன்றும் உள்ளது. இது எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அதிசய செல்வம்! நான் புறப்பட்டு உங்களிடம் வருகிறேன்னு அவர் கடிதம் எழுத சொல்றாரு. இந்த மோசமான உடல்நிலையில இவர் இப்படி சொல்றாரு. சரி, அவர் சொல்றாரேங்கிறதுக்காக அவங்க தம்பி எழுதுறாங்க, கடிதத்தை எழுதினாங்க. ஆனால் கடிதத்தை போஸ்ட் பண்ணவே இல்லை, அங்கேயே வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த எல்லையில தெய்வம் அவர்கள் அவங்க தீர்த்தமே கொடுத்து அனுப்புறாங்க. அவங்க புறப்பட்டுட்டா தீர்த்தம் கொண்டு போகணும். அவங்க தீர்த்தம் கொண்டு போய் சேரும்போது அவர் அடக்கமாறாங்க. எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அதிசய செயல்! அடுத்து பாட்டி அடக்கம். பாட்டி அன்னம்மை தாத்தாவை விட நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார். காவி நிறத்தில் 2 புடவைதான் வைத்திருப்பார். எனது தந்தை மெய்வழி திருநேத்திரானந்தர் அடக்கமாகிவிட்டதால் பாட்டி அன்னம்மை எனது சித்தப்பா வீட்டில் இருந்தார். ஒரு நாள் காலை தன் மகனை கூப்பிட்டு, நான் சென்று வருகிறேன், ஆண்டவர்கள் என்னை கூப்பிட்டு விட்டார்கள், அதனால் நான் அடங்கியவுடன் என்னை இனியனிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவனுக்குத்தான் என்ன செய்வது என்று தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது இடைஞ்சல்கள் முறியடிப்பு. நாங்கள் கோவையில் வசித்து வந்த சமயம் நமது சாலையம்பதிக்கு அவதூறாக ஒருவன் கோவைக்கு அருகிலிருந்து பல காரியங்கள் தொடர்ந்து செய்து வந்தான். அவை பல இடைஞ்சல்களை ஏற்படுத்தி வந்தன. அவனை பற்றியும் அவனது செயல்கள் பற்றியும் விவரங்கள் அறிந்து வர பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. மெய்வழி தவக்குடி ஆனந்தர் அண்ணா பல வழிகளில் அந்த விவரங்களை சேகரித்து உதவினார்கள். சில காலம் கோவையில் எங்கள் வீட்டில் தங்கியிருந்து மாறுவேடங்களில் கூட சென்று இம்முயற்சியில் செயல்பட்டார்கள். அவனது பல செயல்களின் தீவிரம் அதிகமாகி சாலையம்பதிக்கு பல முறைகளிலும் பெரிதும் இடைஞ்சலாக இருக்க தொடங்கியது. இச்செயல்களை முறியடித்து அவ்விதம் அவன் தொடர்ந்து செயல்படா வண்ணம் இருக்கச் செய்ய ஒரு உபாயம் எனக்குள் தோன்றியது. அதை பற்றி ஆண்டவர்களின் திருச்செவிகளில் அந்தரங்கமாக தெரிவித்தேன். இதை செய்து முடிக்க எனக்கு உதவியாக ஆறுமுகம் என்றொருவர் இருக்கிறார், அவர் அரசியல் செல்வாக்கு உடையவர் என்று தெய்வமர்களிடம் விண்ணப்பித்தேன். அத்திருவுள்ளம் எனது முயற்சிக்கு சம்மதம் அளித்தார்கள். அத்துடன் சுமார் ரூபாய் 1000 ஆண்டவர்கள் இந்த வகை செலவுகளுக்கு என கொடுத்தார்கள். நாம் பொதுவாக உலக நடைமுறையில் பணத்தை கட்டும் பொழுது 100 ரூபாய் தாள் தனியாகவும், 50 ரூபாய் தாள் தனியாகவும், 20 ரூபாய் தாள் தனியாகவும், இப்படி தனித்தனியாகத்தானே 1000 ரூபாய் கட்டி வைப்போம். ஆனால் ஆண்டவர்கள் அப்படி அல்ல. திருவிழா முடிந்து காணிக்கையாக வைத்த பணத்தை எண்ணுவதற்கு யாராவது உதவிக்கு வருவார்கள். அவர்கள் ஒவ்வொரு தாளாக எடுத்து தருவார்கள். உதாரணமாக 20 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் கொடுத்தால் 25 ரூபாய், அடுத்து ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் 125 ரூபாய் என்று அடுக்கிக் கொண்டே வருவார்கள். 1000 ரூபாய் வருவதற்குள் ஒரு 30 ரூபாய் குறைகிறது என்றால் ஒரு 30 ரூபாய் கொடுடா என்று கேட்பார்கள். பின்பு 1000 ரூபாய் ஒரு கட்டு என்று எடுத்து கட்டி வைப்பார்கள். இப்படி அதில் பல ரூபாய்கள் கலந்துதான் இருக்கும். அதிலிருந்து ஒரு 1000 ரூபாய் கட்டைத்தான் எனக்கு எடுத்து கொடுத்தார்கள். அவங்க வைக்கக்கூடிய அந்த மெத்தடை சொல்றாங்க. நம்ம தனித்தனியா இப்போ 1000 ரூபான்னா 500 ரூபாய் தாள்னா 500 ரூபாவே 2 கட்டு 2 வைக்கிறோம். 100 ரூபான்னா 100 வச்சுக்கிட்டு 10 வைக்கிறோம். ஆனா அவங்க வைக்கிறதுல எல்லாமே கலந்துருக்கும். கலந்து சேர்த்து ஒரு 1000 ஒரு பண்டிலா கட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு கட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆண்டவர்களின் திருப்பணி செய்ய எனக்கு கிடைத்ததே பெரும் பேராயிற்றே. நானே ஆண்டவர்கள் கையாயுதம் தானே, செலவுக்கு பணமும் எதற்கு ஆண்டவர்களே என்று அழுதேன். உடனே ஆண்டவர்கள் என் தோளை பிடித்தவாறு, உனக்கு கூலி அல்லடா இது, இந்த செயல் என்னுடையது, நானே நேரில் செய்ய வேண்டியது, அந்த திருப்தி கிடைக்க அதன் செலவிலும் என் பங்கு இருக்க வேண்டும் என கூறி அந்த பணத்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள செய்தார்கள். மேலும் என்னிடம் தனியே மட்டும் இல்லாது ஆலயத்தில் மற்ற பிறவியரும் கேட்க, இவன் என் கையாயுதமாம் என்று பலமுறை திரும்ப திரும்ப சுவைத்து கூறினார்கள். 2 நாள் கழித்து என்னையும் திலகவதியையும் 2 பக்கம் பிடித்து கொண்டு திருமலைக்கு அழைத்து சென்று, உனக்கு என்றும் இது துணை என கூறி ஒரு சிறிய பிச்சுவாவை எனக்கு தந்து, இதை இடுப்பில் வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கிறது, நழுவி விழுந்து விடுகிறது என்றார்கள். அவர்கள் அளித்த அந்த பிச்சுவா, அந்த போட்டோ பாருங்களேன். தெய்வம் அவர்கள் திருக்கரத்தில் ஜீவசிம்மாசன கொடு அவதார தோற்றத்தில் இடது பக்கம் இடுப்பில் வைத்திருக்கும் பித்தளையில் யாழி, அதாவது யாழி முகம் கைப்பிடி கொண்டது அந்த பிச்சுவா கத்தி. உடனே அதற்கு ஒரு பெல்ட்டை ஏற்பாடு செய்து அதை தெய்வம் அவர்களிடம் சமர்ப்பித்தோம்.
அதற்கு ஆண்டவர்கள், நீ சொன்னாயல்லவா, நீ ஆண்டவர்களின் கைவாள் என்று. அதனால் நீயும் உன் சந்ததியும் இந்த சந்திர சூர்யால் இருக்கும் மட்டும் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார்கள். அது சிறப்பு அணிகலனாக தொடர்ந்து இன்றும் எங்களுக்கு பெருமிதம் அளித்து வருகிறது. அன்று ராமபிரானுக்கு சேது அணை கட்ட உதவிய சிறிய அணிலை போன்று இந்த பணியினை சீரிய முறையில் ஆற்றும் பெரும் பேறு எனக்கு வாய்த்தது. அவர்கள் அருளால் நண்பர் புரொஃபசர் ஆறுமுகம், தொழில்துறை யூனியன் தலைவர் கீதா, காவல்துறையை சார்ந்த சிவராமன் முதலிய சிலர் உதவியுடன் சில பல நாட்களுக்கு உள்ளாகவே செவ்வனே செய்து முடிக்க அமைந்தது. அதன் விபரம் பூராவும் ஆண்டவரிடம் அந்தரங்கமாக தெரிவிக்க நண்பர் ஆறுமுகமும் அடுத்த மாதம் என்னோடு சாலையம்பதி வந்திருந்தார். ஆண்டவர்களின் திருப்தியையும் மகிழ்ச்சியும் காணும் பேறு பெற்று உய்ந்தோம். கையாயுதம். 1972ஆம் ஆண்டு வாக்கில் சென்னையில் பெரிய இன்ஜினியரிங் தொழிலகங்களுக்கான கனரக பாகங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் டைரக்டராக பணிபுரிந்து வந்தேன். சில காலமாகவே தெய்வம் அவர்களுக்கு ஒரு நல்ல கையாயுதம் செய்து காணிக்கை செலுத்த மனதில் ஒரு எண்ணம். கொள்ளர் குலத்தை சேர்ந்த கேரளா நாட்டுக்காரரான மேஸ்திரி ஒருவர் எங்களிடம் பணி செய்து வந்தார். அவர்கள் குடும்பம் பரம்பரையாக பல கோவில்களுக்கு பலதரப்பட்ட ஆயுதங்கள் செய்து வந்த குடும்பம் என்று அறிந்து, எங்கள் தெய்வம் நடமாடும் உயிருள்ள தெய்வம், ஆயுதம் தங்கள் திருக்கரத்தில் தரித்திருப்பார்கள் என்று விளக்கி அவர்களுக்கு 10 அங்குல நீளத்தில் ஒரு குத்துவாள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி பொறுப்பாக அதை செய்து வருமாறு கேட்டுக்கொண்டேன். சில வாரங்களுக்கு பின் ஊர் திரும்பியவர் ஸ்பெஷலாக அவரே கைப்பட தயாரித்ததாக கூறி ஒரு குத்துவாளை அளித்தார். தரமானதாகவும் அழகாகவும் இருந்தது. அடுத்து அவசர அவசரமாக அதற்கு அழகிய வடிவத்தில் தேக்கு மர பேழை செய்து சமர்ப்பிப்பதற்கு தயாராக வைத்துக் கொண்டேன். திருவல்லிக்கேணி பகுதியில் அதற்கு ஷீல்டு கேடயம் செய்தோம். 3ஆம் நாள் குடும்பத்தோடு சாலையம்பதி வந்து சேர்ந்தோம். தெய்வம் அவர்களை ஆலயத்தில் தரிசனம் செய்த பின் தண்டனிட்டு எங்கள் காணிக்கையை பணிவாக சமர்ப்பித்தோம். ஆலயத்தில் சுமார் 40-50 பேர் அனந்தாய தேவர்கள் இருந்தார்கள். திருவடிக்கு அருகில் இருந்த பேழையை என்னையே எடுக்க பணித்து குத்துவாளை திருக்கரத்தில் எடுத்தவுடன் திருமுகத்தில் ஒளிரிட்ட மகிழ்ச்சி தேஜஸ் தரிசிக்க கொடுத்து வைத்திருந்தோம். கவனமாக நோக்கி கைப்பிடி பிடித்து பிரயோகிப்பது போல சைகை செய்தார்கள். என்னை அழைத்து என்னிடம் குத்துவாளை கொடுத்து எதிரியை தாக்குவதைப் போல செய்ய சொன்னார்கள். வேறு பக்கமாக திரும்பிக் கொண்டு தாக்கி எதிரியை குத்துவது போல் அபிநயம் செய்தேன். புன்னகையுடன் எழுந்து என் கையை பிடித்து, இப்படி பிடித்தால் உன் வீச்சை எதிரி தடுத்து விடுவான் என்று சொல்லி எதிரியால் தடுக்க முடியாதவாறு எப்படி வீச வேண்டும் என்று செய்து காட்டினார்கள். பின்பு ஆசனத்தில் அமர்ந்து 12 அல்லது 14 அங்குல அறம் எடுத்து கொள்ளர் உலையில் காய்ச்சி காய்ச்சி சம்மட்டி கொண்டு அடித்து அடித்து வேண்டிய உருவில் ஒரே பகுதியாக கைப்பிடியையும் சேர்த்து செய்வார்கள் என்று விளக்கிய ஆண்டவர்கள், அடுத்து வாளின் கத்திப்பகுதியை எக்குவை பதமேற்றி ஹார்டனிங் அண்ட் அனலிங் எப்படி செய்வார்கள் என்று விளக்கினார்கள். இருந்த எல்லோரையும் ஒவ்வொருவராக வாங்கி பார்த்து கைப்பிடி எதனால் செய்தது என்று கூறுங்கள் என்று வினவினார்கள். தேக்கு, ரோஸ்வுட், மாட்டுக்கொம்பு, மான் கொம்பு என ஆளுக்கொன்று சொன்னோம். தேங்காய் சிரட்டையை காலனா அளவிற்கு துண்டு துண்டாக வெட்டி ஒவ்வொன்றிலும் உண்டியல் மாதிரி துளையிட்டு கைப்பிடியில் வரிசையாக கோர்த்து விடுவார்கள். இடையிடையே காய்ச்சிய வஜ்ர பசை தடவி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டே வரும்போது கைப்பிடி ஒரே பகுதியாக சேர்ந்துவிட அதை வேண்டியவாறு செதுக்கி அறம் கொண்டு தேய்த்து கைப்பிடிக்கு வாதாக தோதாக செய்து விடுவார்கள். அப்படி செய்த கைப்பிடி இதை போன்று மிகவும் வசதியாக அமையும் என்று விளக்கி அருளினார்கள். குத்துவாள் பதம் சரியென சோதிப்பது எப்படி என்று மறுபடியும் எல்லோரையும் கேட்டார்கள். மரப்பட்டையை செதுக்கி பச்சை வாழையில் சொருகி வேறு மரத்தில் தூரம் இருந்து எரிந்து என்று பலவாறாக ஒவ்வொருவரும் கூற, தேங்காய் சிரட்டையின் மேலே செதுக்கி பதம் சரியா என்று சோதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். மெய்வழி பாண்டியானந்தர் அண்ணாவை அழைத்து ஆயுதம் செய்வதில் கைதேர்ந்தவர்கள் மட்டுமே அறிந்த நுணுக்கமான ஒரு சிறு மாற்றத்தை அவரிடமிருந்த பொற்கொள்ளர் அறம் கொண்டு செய்ய சொன்னார்கள். எல்லாவற்றிற்கும் மகுடமாக, இந்த கையாயுத திருப்பணியில் உன் குறிப்பான ஈடுபாடு தெரிகிறது. உன் எண்ணத்திற்கு சிறப்பாக உருக்கொடுத்த அந்த கலைஞன் யார் என்ற ஆண்டவர்களின் கேள்விக்கு என்னிடம் முழு விவரமும் இல்லை. தயங்கியபடி, அவர் ஒரு மேஸ்திரி, மலையாள நாட்டுக்காரர் என்பது மட்டுமே தெரியும் தெய்வமே என்றேன். மலையாள நாடு என்று கூறியவுடன், ஆமாம், கள்ளிக்கோட்டைக்காரன்தான், 8 குடும்பங்களே அங்கு வசிக்கின்றன, அவன் கைதேர்ந்த கல்வி கடல்தான் என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள். நாங்கள் சென்னை திரும்பியதும் அந்த மேஸ்திரியை அழைத்து விசாரித்ததில் அவர் கள்ளிக்கோட்டைக்காரர் தான் என்றும்
கருமான், அதாவது கொள்ளர் குலத்துக்காரர்களான அவர்கள் பல தலைமுறைகளாக மன்னர்களுக்கும் கோவில்களுக்கும் ஆயுதம் பல செய்து சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் என்றும் அவர் பெயர் வித்யாசாகர் என்றும் அறிந்து. வித்யாசாகர்னா கல்வி கடல், சாகரம்னா கடல், வித்யா என்றால் கல்வி. தெய்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? மலையாள நாடுன்னு சொன்ன உடனேவே அங்கே கள்ளிக்கோட்டைக்காரன் தான் 8 குடும்பங்களே அங்கு வசிக்கின்றன, அவன் கைதேர்ந்த கல்வி கடல் அப்படின்னு இருக்காங்க. அவர் பேரும் வித்யாசாகர், கல்வி கடல் என்றும் அறிந்து வியப்பும் மகிழ்வும் அடைந்தோம். அந்த மேஸ்திரி வித்யாசாகரும் மிக களிப்புற்று, அவர்கள் நிச்சயம் எங்கள் நாட்டுக்காரர்கள் தான், எங்கள் குடும்பம் மற்றும் குல ரகசியம் தெரிந்திருக்கிறார்கள், அவர்களை சந்திக்க வேண்டும் என்றும் ஆவல் தெரிவித்தார். மறுநாளே குடும்பத்துடன் காரில் திரும்ப சாலையம்பதி வந்தோம். ஆண்டவர்கள் அடுத்த 2 நாட்கள் முழுதும் அந்த நண்பர் வித்யாசாகருடன் கருமான் தொழில் நுணுக்கங்கள், எஃகுவிற்கு பச்சிலை பசுஞ்சாணி முறையில் பதம் ஏற்றல் என்று பலதும் பேசி பலவாறாக அளவலாக மகிழ்ந்தார்கள். வித்யாசாகர் ஒன்றைத்தான் திரும்ப திரும்ப கூறினார். ஆண்டவர்கள் நிச்சயம் மலையாள நாட்டுக்காரராகத்தான் இருக்க வேண்டும் என்றார். மாதவத்தின் தவநிலையின் இருப்புமாகி மதியாகி பதியாகி மனம் வாக்கிட்டா பூதலத்தின் மேதலம் பூரணமாகி பிணியாகி பிணிதெரிக்கும் மருந்துமாகி என்பதற்கிணங்க மதியாகி பதியாகி நம் மனவாக்கிற்கெட்டா வல்லபம் கொண்டவர்கள் நமது குலதெய்வ தெய்வேசர் அவர்கள். இது ஒரு கோப்பு படம். அது அதே கட்சியினுடைய படம் கிடையாது. ஆனா அந்த கத்தியை போன்றவே எப்படி இதை செய்யறாங்கிறத பாக்குறதுக்கு தேங்காய் சிரட்டை கொண்டு அமைத்த கைப்பிடி. அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்துல காஷ்மீருக்கு என்சிசி சம்பந்தமாக சென்றிருந்தேன். அங்கு தேவதாரு மரத்தின் ஒரு பகுதியை குடைந்து அதில் கத்தியை சொருகி வைப்பார்கள். அதில் கத்தி இருப்பது தெரியாத அளவுக்கு சொருகி வைத்திருப்பார்கள். வெளியில் சரியான மரப்பகுதியை தள்ளி எடுத்தால்தான் கத்தியை எடுக்க வரும். அவ்வாறு வைத்த ஒரு கத்தியை நான் ஆண்டவர்களுக்கு வாங்கி சமர்ப்பித்தேன். நம் ஆண்டவர்கள் மிகச் சரியாக மரப்பகுதியை அசைத்து கத்தியை வெளியே எடுத்தார்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர்கள் பயன்படுத்தி வந்த யோக தண்டம், வெள்ளி பூன் கொண்ட தீர்த்தச் சங்கு, குத்துவாள், தாம்பாளம் ஆகியவற்றை நெடுங்காலம் பாதுகாத்து வந்தேன். அவற்றை சமீப காலத்தில் மெய்வழிச்சாலை பொன்னரக தேவாலயத்தில் சமர்ப்பித்தேன். இதெல்லாம் அதனுடைய ஒரிஜினல் போட்டோ. அவர் கைவசம் இருந்த தெய்வம் அவர்கள் பயன்படுத்தின அந்த யோக தண்டம், இந்த தாம்பாளம், சங்கு, குத்துவாட்கள். எனது பாதுகாப்பில் இருந்து வந்த ஆண்டவர்களது முக்கூர் கத்தியையும் கைப்பிடியில் விரல்கள் நுழைந்து பிடிக்குமாறு துளைகள் கொண்ட குத்துவாளையும் இந்த குத்துவாள் இதே முறையில் முன்பே ஆலயத்தில் சமர்ப்பித்துள்ளேன். இதுதான் அந்த முக்கூர் கத்தியினுடைய ஒரிஜினல் போட்டோகிராஃப். தெய்வம் அவர்கள் இந்த இதுல எடுப்பாங்க பாருங்களேன், 3 கூர், 1 2 3 கூர் இருக்கக்கூடிய இந்த முக்கூர் கத்தி பொங்கல் திருவிழாவின் போது அவங்க பானை வழி ஏத்துக்கிறாங்க இல்லைங்களா, இந்த முக்கூர் கத்தி வச்சுதான் ஏத்துக்குவாங்க. இந்த முக்கூர் கத்தி பர்மால இருந்து வந்ததுக்கான ஒரு வரலாறு எல்லாம் இருக்கு. கைத்தடி என்னிடம் ஆண்டவர்கள் எனக்கு ஒன்று செய்து தரையாடா என்றார்கள். 19 அங்குல நீளத்திற்கு ஒரே தந்தத்தில் கைத்தடி வேண்டும் என்றார்கள். அப்போதைய கர்நாடகா முதலமைச்சரை தெரிந்திருந்ததால் அவரை அணுகினேன். யானைகள் ஆய்வகத்தை நாடுமாறு கூறினார்கள். வளைவு வராமல் இந்த அளவுக்கு நீளத்திற்கு தந்தம் வேண்டுமெனில் தந்தத்தின் மொத்த நீளம் 12 அடி இருக்க வேண்டும். இது சாத்தியமன்று. யானை மிக பெரியதாக இருந்தால்தான் தந்தம் நீங்கள் கேட்கும் அளவுக்கு இருக்கும். இங்கு அது மாதிரி கிடைக்காது என்றார். நானும் தெய்வமருடன் கூறிவிட்டேன். குடை பின்னாட்களில் தெய்வ கிருபையால் திருவிழா காலங்களில் பயன்படுத்த பெறும் ஆண்டவர்களின் தேவசன்னத முத்திரை வடிவங்கள் பொறிக்கப்பெற்ற குடையை பொன்னரங்க தேவாலயத்திற்கு சமர்ப்பிக்கும் பாக்கியம் கிடைத்தது. அதனுடைய அந்த படம் போட்டிருக்காங்க பாருங்க. தெய்வமருடைய சன்னத முத்திரைகள் எல்லாம் பொறித்த ஒரு குடை. ஒரு சந்தர்ப்பத்தில் கோவையில் ஒரு பெரிய துணிக்கடையில் புதிதாக வந்திருந்த ஒரு குறிப்பிட்ட துணி எங்கள் கவனத்தை கவர்ந்தது. கருமை, ஊதா, தேக்கு மர நிறங்கள் இணைந்த மெல்லிய சல்லாத்துணியினூடே மினுகிய பொன் சரிகை நிறைந்து பின்னியோட மனதில் அழுத்த பதிந்து, ஆண்டவர்கள் திருமேனியில் இந்த துணியை சட்டை உருவில் அணிய பெற்றால் அந்த காட்சி எவ்வாறு இருக்கும் என்ற ஆசை தோன்ற துணியை வாங்கி அளவெடுக்க ஒண்ணா அந்த அண்ணலின் திருமேனிக்கு ஏற்ற அளவை மனதில் ஓர்ந்து சட்டையை உடனிருந்து தைத்து வாங்கினோம். அந்த அரைக்கை சட்டைக்கு பட்டன் தனியாக போட ஏற்றவாறு நெஞ்சு பட்டையில் இருபுறமும் துளையிட்டு அமைத்திருந்தோம். அந்த ஸ்பெஷல் சட்டைக்கு ஏற்றவாறு சிறப்பாக இருக்கும் பொருட்டு மெய்வழி வெங்கடராம செட்டியார் அண்ணாவின் ரங்காஹால் நகைக்கடையில் தேடிய போது எப்பொழுதும் பயன்படும் சட்டை பட்டன் திருப்திப்படாமல் அப்போது கடையில்
கொடுக்கவென்று அவர்கள் கடை ஊழியர் ஒரு பொற்கொள்ளர் உணர்ந்த காது கம்மலிலிருந்து ஒரே மாதிரி 2 ஜோடி வெள்ளை கல் கம்மல்கள் தேர்ந்தெடுத்து பெண்கள் அணியும் காது செயின் கோர்த்து எனது மனைவி அழகான புதுமையான பட்டன் அமைத்து விட்டார். அடுத்த திருவிழாவில் ஆண்டவர்களின் பொற்பாத கமலங்களில் அன்பு காணிக்கையாக சமர்ப்பித்தோம். சில பல நாட்கள் சென்றன. அந்த சட்டை திருமேனியில் இலங்க காண ஆசை எங்கள் மனதில் தோன்றியது. எனது துணைவியும் நானும் எங்கள் மனத்தின் இந்த ஆசையை பற்றி பேசிக் கொள்கிறோம். ஆனால் மற்றவரிடமோ சந்நிதியில் விண்ணப்பிக்கவோ ஒவ்வாதே இந்த எண்ணம் என்றும் தயங்குகிறோம். அன்று ஆலயத்திற்கு செல்ல சிறிய ஆசைக்கும் பதிலளிக்கும் எங்கள் அண்ணல் பெருவுள்ளங்கொண்டு அதே சட்டையுடன் எழுந்தருள்கிறார்கள். எங்கள் இருவரையும் அருகழைத்து பழ அமுது அளித்து கருணை மின்னித் தோன்றும் புன்னகையுடன், இப்போது என்னடா என்ற தென்றல் தொனியுடன் கேட்கிறார்கள் ஆண்டவர்கள். என்னை அந்த கம்மல் பட்டனை சட்டையில் சரியாக நேர் செய்துவிடவும் ஆணையிடுகிறார்கள். உலகளந்த நெடுமால் எங்கள் சிறு மனத்தின் சிறிய ஆசையையும் மனம் நிறை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றிய இவ்வாறான நிகழ்ச்சிகள் பலப்பலவாம். இதேபோல் மற்ற பிறவியருக்கும் நேர்ந்த பல நிகழ்ச்சி பற்றி கூற கேட்டுள்ளோம். இன்னும் கேட்காத கூறப்படாத நிகழ்ச்சிகள் எங்கள் மெய்ப்பிறவியர் வாழ்வில் எத்தனை ஆயிரமோ. ஆண்டவர்கள் நெஸ்கஃபே இன்ஸ்டன்ட் காஃபி அருந்துவார்கள். அக்காலத்தில் அது வெளிநாட்டில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருந்துதான் நமக்கு கப்பலில் வரும். ஒரு முறை அந்த காஃபி கிடைக்கவில்லை என்று தெய்வம் அவர்களும் பனிமதி அம்மையாரும் கூற கேட்டோம். அதனால் வெளிநாட்டில் உள்ள என் நண்பர்கள் மற்றும் மெட்ராஸில் எனக்கு தெரிந்த கஸ்டம்ஸ் அதிகாரியிடம் சொல்லி வைத்திருந்தேன். அவர்கள் மூலம் 5 பாட்டில் கிடைத்தது. அது கிடைத்ததும் நானும் என் மனைவியும் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இதை எப்படியாவது நம் ஆண்டவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று உடனே சாலைக்கு கிளம்பி வந்துவிட்டோம். சந்நிதியில் அதை சமர்ப்பித்தோம். தெய்வம் அவர்கள் மகிழ்ந்து பனிமதி நாச்சியாரிடம் ஒரு பாட்டிலை கொடுத்து காஃபியை போட்டுக்கொண்டு வா என்று கூறினார்கள். அதன்படி அம்மையாரும் காஃபியை தங்க முலாம் பூசப்பட்ட சிறிய வெள்ளி டம்ளரில் கொண்டு வந்தார்கள். தெய்வம் அவர்கள் அதை அருந்தி எங்களுக்கும் உச்சிஷ்டமாக கொடுத்தார்கள். அதை நாங்கள் இருவரும் அருந்தினோம். பொதுவாக தெய்வம் அவர்கள் காஃபியில் சர்க்கரை போட்டுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய உச்சிஷ்டம் சொல்ல முடியாத இனிப்பாக இருந்தது. தண்ணீர் கலந்து குடித்தாலும் இனிப்பு போகவில்லை. இது எங்கள் பாக்கியம் என்று கருதினோம். மேலும் பனிமதி நாச்சியார் அம்மா ஆண்டவரிடம், பிள்ளைகள் உங்களுக்காக கொண்டு வந்தார்களே, அவர்களுக்கும் இதை கொடுங்கள் என்று கூறினார்கள். அதனால் தெய்வம் அவர்கள் 3 பாட்டிலை, அதாவது 1 ஆண்டவர்கள் தெரிந்தது, மற்ற 2 புதியவை, எங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தார்கள். நாங்களும் பெற்றுக்கொண்டோம். பனிமதி அம்மையார் அம்மா வைக்கும் புளிக்குழம்பில் கத்திரிக்காய் மொச்சை கொட்டை அமுது மிகவும் ருசியாக இருக்கும். அதில் கத்திரிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி சமைப்பார்கள். அவ்வாறு வைக்கும்போது ஆண்டவர்கள் சத்தம் போட்டு இனியன் இனிச்சியை கூப்பிடு என்று சொல்லி அனுப்புவார்கள். எங்கள் விடுதி மெய்வழி வரதராஜ அனந்தர் அண்ணா விடுதியை தாண்டி வயக்காட்டில் மெய்வழி பீதாம்பர அனந்தர் அண்ணா விடுதி அருகில் இருக்கும். நாங்களும் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வருவோம். வந்து திருமாளிகையில் நிற்போம். அப்போது ஆண்டவர்கள் கட்டிலில் அமர்ந்து ஸ்டூலில் பசியாறி கொண்டு இருப்பார்கள். பனிமதி நாச்சியார் எங்களை பார்த்தவுடன் உள்ளே போங்கள் என்று சைகை காட்டுவார்கள். நாங்களும் அவசரமாக உள்ளே போவோம். அந்த அமுதை தங்கள் திருக்கரத்தால் பிசைந்து உருட்டி எங்களுக்கு கொடுப்பார்கள். பின்பு நாங்கள் அம்மையாரிடம், அத்தான், நீங்க இந்த புளிக்குழம்பு வைப்பதாக இருந்தால் எங்களுக்கு முன்பே தகவல் கொடுத்து விடுங்கள், நாங்கள் வந்து திருமாளிகையில் காத்து கொண்டிருப்போம் என்று கூறியதற்கு அம்மையார், இது இன்னைக்கே இல்லடா, நீங்க ஊருக்கு போன பிறகும் இது மாதிரி தான் கூப்பிடுவார்கள், நீங்கள் இல்லை என்றால் உணவை அப்படியே தள்ளிவிடுவார்கள் என்றார்கள். இதை கேட்டவுடன் எங்களுக்கு அழுகை வந்துவிட்டது. மனைவி கருவுற்றிருந்த போது பிரம்மோபதேசம். திருமணம் முடிந்து மனைவி முதல் முறையாக கர்ப்பம் தரித்திருந்த சமயம் அது. உபதேசம் பெற விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் 40 நாட்கள் சாலையில் விரதம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர்களின் உத்தரவு. அதன்படி சில நாட்கள் என் மனைவியும் நானும் விரதம் இருந்த சமயம் சபை நிர்வாகஸ்தர்கள் ஆண்டவரிடம், கர்ப்பமாக இருப்பவர்கள் உபதேசம் வாங்கக்கூடாது என்ற ஆண்டவர்களின் உத்தரவை எடுத்து சொல்லவும், ஆசனத்தில் சாய்ந்தபடி கம்பீரமாக வீற்றிருந்த தெய்வம் அவர்கள் புன்னகையோடு சற்று முன்னோக்கி நிமிர்ந்து தங்களின் பொன்னான வழக்கரத்தை உயர்த்தி, சட்டதிட்டங்கள் சரிதான், ஆனால் சட்டதிட்டங்களை அமைத்தவர்களே அனுமதி கேட்கலாம் அல்லவா என்று நகைச்சுவையோடு கூறி கூடியிருந்தவர்களை எல்லாம் மகிழ்வித்து ஆசீர்வதித்து 1963ஆம் வருடம் தைப்பொங்கல் திருநாள் முடிந்து மறுநாள் செல்வப்பொங்கல் அன்று தெய்வம் அவர்கள் தங்களின் தெய்வீக திருமுகத்தில் திலகபதியை பிறக்க வைத்து பிரம்மோபதேசம் வழங்கினார்கள்.
ஆண்டவர்கள் பெரியம்மாவிடம் இனியன் இனிச்சிக்கு ஆண் குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு பெயர் சாலை கதம்பமணி என்று அருளினார்கள். ஆண்டவர்கள் தயவு. சில மாதங்கள் கழிந்தன. அப்போது நான் கோவையில் உள்ள பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியிலும் எனது மனைவி பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியிலும் விரிவுரையாளர்களாக பணிபுரிந்து வந்தோம். வீட்டில் உதவிக்கு ஒருவரும் இன்றி இருவரும் வெளிப்பணியும் செய்து கொண்டு இருந்ததால் கர்ப்பவதியான எனது மனைவியின் உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்து வந்தது. தலைப்பிரசோப காலமும் வந்து குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட பிரசோப வார்டிற்கு அழைத்து செல்ல அங்கு மருத்துவம் பார்த்த எனது மனைவியின் தலைப்பிரசோப காலமும் வந்து குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட பிரசோப வார்டிற்கு அழைத்து செல்ல அங்கு மருத்துவம் பார்த்தது எனது மனைவியின் பள்ளி தோழியரான ஒரு சிறந்த டாக்டர். பெயர் காளியம்மா. தனக்கு இதுதான் வேண்டும் என கேட்கவும் தெரியாத தன் குழந்தையுடைய தேவையின் குறிப்பும் நேரமும் அறிந்து அரவணைக்கும் தாய் அன்பிற்கும் மேலான இறைவனின் அருட்துணையால் அருமை மகன் மார்ச் 1963 பிறகு தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே அந்த குழந்தையை 40 நாட்கள் கழித்து சாலையம்பதி வந்து ஆண்டவர்கள் திருவடியில் வணங்கி பெயர் வைக்க வேண்டிக் கொண்ட எங்கள் மனம் குளிர சபையோர் மகிழ நான் ஏந்து நிற்கும் என் தலைமகனின் வாய் சுவைக்கு இனிப்பை தங்கள் திருக்கரத்தால் ஒட்டி சாலை கதம்பமணி என்ற நாமம் சூட்டி அருளினார்கள் எங்கள் நாயகம். மற்றவர்கள் சாலை கதம்பமணி என்று சொன்னார்கள். ஆண்டவர்கள் சாலை கதம்பமணி என்று திருத்தி சொல்லி இனிப்பு வழங்கினார்கள். அவர்களது திருக்கரத்தை தன் இரு கைகளிலும் இருக்க பிடித்து கொள்ளும் அம்மகவை மகிழ்ச்சி பொங்க அன்புடன் முகம் வருடி மகிழ்வித்தார்கள். சில ஆண்டுகள் கழித்து சாலை கதம்பமணிக்கு 5 வயதும் ஆகிறது. பொங்கல் திருவிழா காலம். நிரம்பி வழியும் சபையில் முன் 4வது 5வது வரிசையில் வெள்ளை தலைப்பாவை அணிந்து எனது மடியில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர்கள் சிறிது ஓய்வாக தங்கள் ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அமைதியான தருணம். அந்த குழந்தை மனதில் என்ன தோன்றியதோ அந்த பரமனுக்கே தெரியும். என் மடி விட்டு எழுந்து ஆண்டவர்களின் ஆசனத்திற்கு முன் சென்று மிகவும் பணிவாக இரு கைகளையும் மார்பில் கட்டிக்கொண்டு நிற்கிறான் மணி. அழைத்து கொள்ள விளையும் என்னையும் மற்ற சில பிறவியரையும் தங்கள் கையசைவு கொண்டு தடுத்து விட்ட எங்கள் தந்தை ஈசனார் அந்த குழந்தையை அருமையாக கனிவுடன் நோக்கி என்ன வேண்டும்பா என்று வினவ, கபடமறியா குழந்தை உள்ள வீரத்துடன் எனக்கும் தலப்பா வேணும் என்று கேட்கிறான் மணி. அப்போது எல்லோரும் வியக்க நான் அச்சத்துடனும் பூரிப்புடனும் திகைத்து நிற்க சபையில் அந்த சூத்திரதாரி நிகழ்விக்கும் நாடகம் இது. ஆண்டவர்கள், இதோ அழகான ஜரிகை தலைப்பா நீ கட்டியிருக்கிறாயே சாலை கதம்பமணி. அது சரி, எனக்கும் கடற்தலைப்பா வேணும். ஆண்டவர்கள் பேச்சு மாற்ற வேண்டி அவனை தங்கள் அருகழைத்து அரவணைத்து சன்னிதானத்திலிருந்து காணிக்கை தாம்பாதளத்திலிருந்து ஒரு பழத்தை அவனுக்கு அளித்து சாப்பிடு என கூறி இரு கையேந்தி அந்த அமுது வாங்கி உரித்து உண்டு அந்த தோலை ஆண்டவர்களிடமே திருப்பி விடும் மணியின் செயல் கண்டு பதைக்கும் என்னை கையமர்த்துகிறார்கள் அந்த கோவலர். தங்கள் கை சவுக்கத்தை கொண்டே அந்த குழந்தையின் கை வாய் துடைத்து விட்ட பின், சரி சமர்த்தா இங்கே இரு அப்படின்னு தெய்வம் அருள் செய்யறாங்க. கதம்பமணி, அமுது சாப்பிட்டாச்சு, எனக்கு தலப்பா வேணும். ஆண்டவர்கள், அது இருக்கட்டும், நீ பட்டாளத்துல சேர்ந்து சிப்பாய் ஆகலாமா? கதம்பமணி, ஓ சரி, இப்ப எனக்கு கடற்தலப்பா கொடுங்க. ஆண்டவர்கள், அருகிருந்த ஒரு பச்சை வண்ண பட்டு துணியை எடுத்து இந்த கலர் தலப்பா கட்டிக்கோ. கதம்பமணி இரு கையேந்தி அந்த துணியை வாங்கி தனது கட்கத்தில் இறுக்கி கொண்டு, இதுவும் இருக்கட்டும், எனக்கு எங்க அப்பாவை போலவே காஷாய தலப்பாதான் வேணும். பவ்யமாக பதிலுக்கு பதில் பேசும் அந்த கள்ளமற்ற குழந்தைக்கு சமமாக விளையாடி மகிழ்விக்கும் தேவேசர் திருவிளையாடலுக்கு காரணம்தான் யார் கூற இயலும்? மேலும் இருமுறை திரும்ப கேட்கும் ஆண்டவரிடம் தனக்கு காஷாய தலைப்பாகை தான் வேண்டும் என்று உறுதியுடன் நிற்கும் அம்மகவிற்கு இறங்கி எதையும் அளிக்கும் வள்ளல் பிரான், சரிதான், உங்க அப்பனிடம் சொல்லி காஷாய தலைப்பாகை கட்டிக்கோ என்று உத்தரவளித்து அருளினார்கள். அன்றொரு நாள் அழுது நின்ற பாலகனாம் ஞான சம்பந்த கொண்டல் அவர்களுக்கு ஞானப்பால் ஊட்டிய அதே அன்னையின் அரவணைக்கும் அருளமுதத்தின் பிரவாக பெரு விளைவை நினைவூட்டும் திருவிளையாடல்தான் இதுவுமோ? அங்கே திரும்பி நின்று உரத்த குரலில், ஐயா, ஆண்டவங்க உத்தரவாயிடுச்சு, எனக்கு காஷாய தலப்பா இப்பவே கட்டிவிடுங்க என கூவி நிற்கும் தெய்வ அருள் பெற்ற அந்த குழந்தையை அப்போதே விடுதிக்கு அழைத்து சென்று சாலையம்பதியிலேயே தறி வைத்து நெசவு செய்து வரும் பிறவியர் மெய்வழி நல்சேத்திர அனந்தர் அவர்களிடம் வாங்கி வந்து
புது காஷாய தலைப்பாகையை அந்த சிறு தலையை அலங்கரிக்க தரிப்பிக்க உடனே என் கை பிடித்து இழுத்து திரும்ப திருச்சபைக்கே வந்து நின்றான் எங்கள் மணி. சன்னிதானம் முன் சென்று கை கட்டி நின்று ஆண்டவர்களின் திருநோக்கிற்கு என்று காத்து நிற்கிறான். தங்கள் கருணை நோக்கை அவன் வசம் திருப்பும் எம்பிரான், அடடே ராஜா மாதிரி இருக்குடா சபாஷ் என்று கூற, தொடர்ந்து அதே பணிவுடன், ஆண்டவங்களே தலப்பா ஆச்சு, இப்ப கிள்நாமம் தாங்க என கேட்கிறான். சிரித்த வண்ணம் அவனை அருகழைத்து அவனது புஜத்தில் அழுத்தி விளையாட்டாக மெல்லிய கிள்ளு ஒன்றை தந்த அந்த தேவர்குலத் தோன்றல், இந்தா கிள்ளு நாமம் என்று கூற மணியும், இதுவும் இருக்கட்டும் தெய்வமே, எனக்கு தலைப்பாவிலே கிள்நாமம் வேண்டும் என கேட்டு நிற்க, மனம் விலகி தேவர்கள் கண்டு மகிழும்படி சன்னதமெல்லாம் தரித்த தங்கள் திருக்கரத்தாலேயே தங்களின் ஆசனத்தின் மெத்தையின் அடியிலிருந்து எடுத்து ஒரு கிள்நாமத்தை சாலை கதம்பமணியின் காஷாய தலைப்பாகையில் கிரீடமென அணிவித்தார்கள். திருமண வயதான ஆண் பிள்ளைகளுக்கே அங்கத்தினர் ஆகவும் காஷாய தீட்சை பெற்று காஷாய தலைப்பாகை புனையவும் சபையில் அவர்களே ஏற்படுத்தியுள்ள நெறிமுறைகள் இருக்க வயதையெல்லாம் அளிக்க வல்ல எம் ஜீவேசர் சாலை கதம்பமணிக்கு காஷாய தலைப்பாகையும் கீழ்நாம அணிகலனும் அளித்து அருளிய திருவிளைவு ஆடல் இது. சாலை கதம்பமணிக்கு வயது சுமார் 9-10 வந்தது. ஆண்டவர்களே அவனை கூப்பிட்டு, நீ சிறு பிள்ளை, உன்னை வெளியார் எவரும் கேள்வி கேட்டால் உனக்கு தக்க பதில் சொல்ல தெரியாது. அதனால் காஷாய தலைப்பா இப்பொழுது வேண்டாம், வயது வந்த பின்னர் நீ திரும்பவும் கட்டிக்கொள்ளலாம் என்றார்கள். கதம்பமணியும் அதை ஏற்றுக்கொண்டான். இது அந்த காலத்துல அந்த காஷாய தலைப்பாகை கிள்நாமத்தோட அவர் எடுத்த போட்டோ. ஒரு சமயம் நாங்கள் கோடை விடுமுறை முடிந்து சாலையில் இருந்து கோயம்புத்தூர் செல்வதற்கு ஆண்டவர்களிடம் உத்தரவு கேட்டோம். அப்பொழுது ஆண்டவர்கள் எனக்கும் என் மனைவிக்கும் உத்தரவு கொடுத்தார்கள். ஆனால் என் மகன் சாலை கதம்பமணி மட்டும் உத்தரவு கேட்காமல் கையை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதற்கு நான், கதம்பமணி உத்தரவை கேட்டுக்கொண்டு வா என்றேன். அவன் மௌனமாக இருந்தான். அதற்கு பனிமதி நாச்சியார், பிள்ளை இங்கேயே இருக்கட்டுமே என்றார்கள். அதற்கு கதம்பமணியும், ஆமாம், நான் இங்கேயே இருக்கிறேன் என்று தலையை ஆட்டினான். நாங்களும் அவனை விட்டு கிளம்பிவிட்டோம். அவன் இரவில் எங்கள் விடுதியில் தனியாக படுத்துக்கொள்வான். தினமும் மெய்வழி பீதாம்பர ஆனந்தரிடம் தான் இருப்பதை பதிவு செய்து கொள்வான். காலை ஆண்டவர்கள் தவமாளிகையிலிருந்து திருமாளிகை எழுந்தருளும் பொழுது திருமாளிகையில் நின்று கொண்டிருப்பான். பின்பு பனிமதி நாச்சியார் அவனுக்கு பால் அருந்த கொடுப்பார்கள். அதை குடித்துவிட்டு சாலையிலேயே இருப்பான். மேலும் அம்மையாரிடம் தான் இன்றைக்கு அந்த மாமா வீட்டில் பசியாரப் போகிறேன் என்பதையும் சொல்லிவிடுவான். அவனாகவே தன்னை அந்த வீட்டில் அறிமுகப்படுத்தி கொண்டு, நான் மெய்வழி செந்தில் இனிய அனந்தர் அவர்களின் மகன் சாலை கதம்பமணி, இன்று உங்கள் விடுதியில் உணவு அருந்த வருவேன் என்று கூறிவிடுவான். இவ்வாறு 15-20 நாட்களாக சாலையில் கதம்பமணி இருந்தான். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் அவங்களுடைய சரித்திர நிகழ்வை பார்த்துட்டு வருவோம். இது கொஞ்சம் பெரிய சரித்திரங்கிறதுனால வாரம் பார்க்குறோம்.